ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் பீயிங் ப்ரவுன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கைஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா கொரியன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த வீடியோவை கொரியன் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பர்பிள் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாமா? இங்கே கிடைக்காத பொருள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் இது வரைக்கும் கேட்ராமாவில் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கின் கேர், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடலே இருக்குது. எங்களுக்கு எது எடுக்கிறது எது வைக்கிறதுன்னு அப்படின்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராமன், நூடுல்ஸ் எல்லாமே ஸ்பைஸ் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு, நம்ம என்ன எடுக்க போகிறோம் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைசஸ், டீ வெரைட்டி எக்கச்சக்கங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் கேட்ராமாவில் பார்த்துருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெறும் நூடுல்ஸ், ராமன், பியூட்டி ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்னு பார்த்தா இங்கே இருக்க சாக்லேட் செக்ஷனும் ஃப்ரோசன் செக்ஷனும் அவ்வளோ வெரைட்டிஸ்ங்க. ஒன்றும் பார்க்கும் போதும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக நமக்கு எதை எடுக்கிறது எதை சாப்பிட்றது எதை வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி எங்களை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. பார்க்குறதே தெரியல கைஸ். ஸோ இப்போ இங்கே நாங்கள் வந்து கன்வீனியன்ஸ் டீலே இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி என்னோட லைவ் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்குறியா? ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ண ஐட்டம் மில்க் மூச்சி. அது நேம்லேயே இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தப்போ கொஞ்சம் பாயசம் மாதிரி இருந்துச்சு. பட் சுகர் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். நாட் பேட். பட் இந்த கோகனட் பர்ஃபியை 200 rupees கொடுத்து வாங்குவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மக்களே. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணது பீச் ஐஸ்கிரீம் மூச்சி. அவனோட தங்கச்சி தான் போல் உள்ள பாயசத்துக்கு பதிலாக ஐஸ்கிரீம் ஃபில்லிங் இருக்குது மக்களே, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே ஏன்னே தெரியல. அன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ண எந்த டெசர்ட்லையுமே ஒரு சுகரே இல்லை. இது டயபிட்டிஸ் வந்தவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு சத்தியமாக அது பிடிக்கல. பிகாஸ் நான்லாம் காஃபிலே 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு சாப்பிட்றவன். நமக்கு இப்படி சக்கரெல்லாம் இல்லாமல் கொடுத்தா செட் ஆகாது மக்களே. அடுத்து நாங்கள் இங்கே ட்ரை பண்ணது மில்க் சீஸ் கேக். எங்கள் எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு. அண்ட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் பின்னாடி நாங்கள் ஆட் பண்ணியிருக்க ப்ளூப்பர்ஸை மறக்காமல் பாருங்கள். யோகட் பார்னு வேறு போட்டிருக்கே. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினச்சோம். பட் இட் வாஸ் ப்ரிட்டி குட் அண்ட் லோ இன் கேலரிஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது That's it for today's video guys. மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். Bye. என்னடா ஒரு நல்லா இருக்கு.